ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் நடந்தது. ஃப்ரைடே அன்னைக்கு நான் விழுப்புரத்தில் டிட்டோ ஜாக்கு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறை பிடிக்கப்பட்டு மண்டபத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 7 o'clock தான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் வீட்டுக்கு வரும்போது 8:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, மொபைல் வந்து ரிப்பேர் கொடுத்துருக்கேம்மா, போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. திரும்பி வரும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸு. அதாவது நான் வந்து ட்ரைபேட்லாம் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. அவங்க வந்து ஒரு ட்ரைபேட் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி செட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ட்ரைபேட் ஏன் கேட்கலன்னா, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கூட நம்ம ரீச் பண்ணலை, நமக்கு எதுக்கு, நம்ம என்ன அவ்வளோ ஃபேமஸான யூடியூபரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள கேட்கவே இல்லை. அன்றைக்கி வந்து 900 கூட ஆகலை. அவங்க ட்ரைபேட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது 900 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கேன். சரி, நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் 2 நாள் வரைக்குமே லெஃப்ட் ஹேண்டில் வீடியோ எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட்லையே செய்வேன். அதனால் 2 கையால் செய்கிற எந்த வேலையுமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியாது. இனிமேல் வந்து நான் ட்ரைபேட் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அன்றைக்கி இதை ஓப்பன் பண்ணி பிரித்து செட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டாங்க பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே. நான் அப்போ திருப்பி இதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக திருப்பியும் இந்த மாதிரியே வந்து பேக் பண்ண சொன்னேன். நான் நினச்சேன் ட்ரைபேடில் வந்து மொபைலை வச்சுட்டு நம்ம மொபைலை டச் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு ஓடி போய் நம்ம வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. இதில் வந்து ஒரு ரிமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாமா. பசங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 2 பசங்களுமே 8th தான் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன். இதில் வந்து ட்ரைபேட்னு போட்டில்ல, என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி சூப்பர் லாங் செல்ஃபி ஸ்டிக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து Y17 செல்ஃபின்னு இருக்குது. சூப்பர் லாங் செல்ஃபி ஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ரேட் எவ்வளோன்னு நான் அவங்கள கேட்கணும், அதுக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. பர்ஃபெக்ட் ஃபார் செல்ஃபி, வாட்ச் டிவி சீரியஸ், லைவ் ப்ராட்காஸ்ட், ஆன்லைன் கோர்ஸ், ஷூட் ஷார்ட் வீடியோஸ், வீடியோ கால், வாட்ச் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து எப்படி வீடியோ எடுக்கணும் எனக்கு இன்னும் தெரியாது. நான் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இதில் வந்து வீடியோ எடுக்கிறேன். இந்த ஹாப்பி இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். நான் கேட்காமே ஒன்று கிடைச்சதில்ல, அது வந்து எனக்கு ஹாப்பி தான். அதுதான் நான் உங்கள்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் யாராவது ட்ரைபேட் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதில் எப்படி வந்து ட்ரைபேட் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறீங்கன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் யூடியூப் சேனலில் போய் பார்க்குறேன். இதை வந்து எடுக்கலாம். இப்போயுமே என்னால் வந்து இல்லை, ஹஸ்பண்ட் வந்து வெளில போயிட்டாங்க, பசங்க வந்து தூங்குறாங்க. இப்போயுமே இதை வந்து என்னால் வந்து ஒரு கையால் இது பண்ணி காமிக்க முடியல. நான் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.